பக்கம் 36 பக்கம் 36. அனைத்தும் அழியும், மண்ணில் அடிமை கோலம் ஒளியும், அன்பின் தீபம் ஒளிரும், தேவன் அருளில் யாவும் மிளிரும். பயணம் இனிது இங்கு தொடர்ந்திடவே, அன்பின் பாதை பாரெங்கும் படர்ந்திடுமே. தொடர்ந்திடவே அன்பின் பாதை பாரெங்கும் படர்ந்திடுமே. இன்பம் பொங்கும் நாளினிலே, இனிய நல்வேளையிலே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே படைத்து காத்து வரும் பரமனின் அன்பும், உயிர் கொடுத்து மீட்ட மகனின் அருளும், அன்றாட வழி நடத்தும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும்
இம்மாலை பொழுதில் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. விண்ணக கதவுகளை திறந்து மண்ணக உயிர்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் இறை அன்பை அனுபவித்துக் கொண்டிருக்கும் இவ்வேளையில் தூய கன்னி மரியாவின் அமலோற்ப பெருவிழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் பெருவிழா வாழ்த்துக்கள் கூறி வருக வருக என்று வரவேற்கின்றோம். கண்கள் பணிக்கும் போதெல்லாம் உள்ளம் தேடும் உன்னத உறவு அம்மா. கண்கள் இல்லாமல் ரசித்தேன், காற்று இல்லாமல் சுவாசித்தேன், வார்த்தை இல்லாமல் பேசினேன், பொம்மை இல்லாமல் விளையாடினேன், கவலை இல்லாமல் வாழ்ந்தேன், என் தாயின் கருவறையில் மட்டுமே. இவை இவ்வுலகிற்கு நம்மை வெளிப்படுத்திய அன்னையை உருவகப்படுத்தும் கவிதைகள். அதனால்தான் நம் இறைவனையே கருவில் தாங்கிய நம் தேவ தாயின் அமலோற்ப பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று கபிரியேல் அதிதூதர் மங்கள வார்த்தை சொன்னதிலிருந்து தனது மகனை உயிரற்ற உடலாய் மடி சுமந்த வேளை வரை எவ்வித எதிர்பார்ப்பும் முறுமுறுப்பும் காட்டாமல் நான் ஆண்டவரின் அடிமை என்று தன்னிலை மாறாமல் உன்னதத்தின் மேன்மையும் வெளிப்படுத்தினார் நம் அன்னை. பாவரத்தத்தில் உதித்த நாம் மாசற்றோராக மாற பரம தந்தை தேர்ந்தெடுத்த உன்னத பாத்திரம்தான் தூய கன்னி மரியாள். அகிலத்தையே 7 நாட்களில் படைத்த பரமன் தன் மைந்தனை மிகப்பெரிய அரசனாக இவ்வுலகில் உருவாக்கி இருக்கலாம். ஆனால் பாம்பினால் வஞ்சிக்கப்பட்டு பாவத்தை தாங்கிய அந்த பெண்மையை புனிதமாக்க பரம தந்தையால் சுட்டிக்காட்டப்பட்டு மைந்தனால் இதோ உன் தாய் என்று இவ்வுலகிற்கு அருளப்பட்ட அன்பின் வரப்பிரசாதம்தான் நம் அன்னை. ஆனால் நடைமுறையில் நாம் பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவராயினும் நனி சிறந்தனவே என்றான் பாரதி. ஆனால் இன்று பெற்ற தாய் முதியோர் இல்லத்தில், பிறந்த நாடு கயவர்களிடத்தில். நாமும் நம் நாடும் செல்வது உகந்த பாதையா? நான் பிரகாசிக்க தன்னையே எரித்து கொண்டு இருக்கும் திரியானவள்தான் என் தாய் என்ற மனநிலையை கொள்வோம். போற்றித்தாய் என்று தாளங்கள் கொட்டடா, போற்றித்தாய் என்று பெருங்குழல் ஊதடா என்று பாரதி வாக்கிற்கிணங்க அகந்தையை அகற்றுவோம், அன்னையை போற்றுவோம், அருளை பெறுவோம், இத்திருப்பலியில் இணைவோம். தகுதியான உள்ளத்தோடு பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற குற்றம் குறைகளை ஏற்று மனமருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். அன்பின் நிறைவா, அன்பு பாவத்தை மன்னிக்கின்றது என்பதை உணர்த்தும் உடன் வாழும் சகோதர சகோதரிகளை மன்னிக்க மறந்து அன்பு செய்யாமல் வாழ்ந்த நேரங்களுக்காக மனம் வருந்துகின்றோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். தாழ்ச்சியின் ஊற்றே எம் இறைவா, நான் என்ற ஆணவத்தால் என்னால் தான் முடியும் என்ற அகங்காரத்தால் பிறரை காயப்படுத்தி தாழ்ச்சி என்ற புண்ணியத்தை வாழாமல் இருந்த நேரங்களுக்காக மனம் வருந்துகின்றோம். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். நம்பிக்கையின் நங்கூரமே எம் இறைவா, உம்மிலும் உம் வார்த்தையிலும் நம்பிக்கை வைக்காமல் மனம் போன போக்கில் வாழ்ந்த நேரங்களுக்காக மனம் வருந்துகின்றோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
மன்றாடுவோமாக. இறைவா, கன்னிமரியாவின் அமல உற்பவத்தின் வழியாக உம் திருமகனுக்கு உகந்த இல்லிடத்தை ஏற்பாடு செய்தீரே. இவ்வாறு உம் திருமகனுடைய இறப்பின் முன்விளைவாக மரியாவை மாசுகள் அனைத்திலுமிருந்து பாதுகாத்த நீர். அவரது பரிந்துரையால் நாங்களும் தூய்மையடைந்து உம்மிடம் வந்து சேர அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆமென். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகமானது தொடக்க நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அவற்றில் பெண் எவ்வாறு வஞ்சிக்கப்பட்டாள் எனவும் பாவம் எவ்வாறு உலகில் நுழைந்தது எனவும் கூறுகிறது. இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிசாய்ப்போம். ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 9 முதல் 15 வரை, இறை வசனம் 20. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 9 முதல். ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். உம் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன்.
ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன். எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள், காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார். இறைவசனம் 20. மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லாருக்கும் அவளே தாய். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பக்கமன் 445, பக்கமன் 445. போற்றி மகிழ்கின்றது என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. இன்னான்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. கரத்தின் வல்லமை கொண்டவர் செருக்குற்றோரை சிதறடித்தார். வலியவர் அரியணை நின்று விழ தாழ்ந்தவர் தம்மை உயர்த்திவிட்டார். பசித்தவர் தமக்கு நலமீந்து செல்வரை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். முன்னோ தமக்கு உரைத்தது போல் ஆபிரகாமும் சந்ததியும் இரக்கம் பெறவே என்றென்றும் இஸ்ராயேல் மக்களை ஆதரித்தார். தந்தை திருமகன் ஆவியரும் என்றும் மகிமை பெற்றிடவே கடவுளை நினைக்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. இரண்டாம் வாசக முன்னுரை. இரண்டாம் வாசகமானது எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது.
நாம் அனைவரும் பாவத்திலிருந்து விலகி தூயோராகவும் மாசற்றோராகவும் வாழ கிறிஸ்து வழியாய் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் என்பதை கூறும் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிசாய்ப்போம். ஆண்டவரை பேசும், ஆண்டவரை பேசும். உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 3 முதல். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 3 முதல். சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கி கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்தருளியலால் அவரது புகழை பாடுகிறோம். வசனம் 11. கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பேற்றுக்கு உரியவரானோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டுமென அவர் விரும்பினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அருள் நீரை மரியே நீ வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் பேறு பெற்ற மரியே நீ வாழ்க. பெண்களுக்குள் பேறு பெற்ற மரியே நீ வாழ்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 26 தொடக்கம். 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம்,
கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராக இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. அன்புக்குரியவர்களே, மலர் திருவிழா கொண்டாடுகின்ற நம்முடைய பிள்ளைகளுக்கு அன்பான வாழ்த்துக்கள். சிறப்பாக ஒரே ஆடை ஒரே வகையான ஆடை உடுத்தி ஒற்றுமையோடு இருக்கிறோம் அப்படின்னு காட்டியிருக்கீங்க. ஒற்றுமையோடு தான் இருக்கீங்களா? சரி, ரைட்டு. வழக்கமாக பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் ஒற்றுமையோடு தான் மகிழ்ச்சி தான். நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும். நீங்கள் இருந்தால் தான் இந்த ஆலயமும் தூய்மையாக இருக்கும், உங்களுடைய வீடும் தூய்மையாக இருக்கும். சரியா? அந்த அடிப்படையில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம். வழக்கமாக நம்முடைய ஆலயங்களில் இறைவனுடைய பராமரிப்பு பாதுகாப்பு இருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் ஒரு வாசகம், ஏதாவது வாசகம் போடுவோம். இந்த லூர்து அன்னையினுடைய கெபியில் வழக்கமாக போடக்கூடிய வார்த்தை என்னவாக இருக்கும்? நாமே அம்மளவர்ப்போம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். நாமே அம்மளவர்ப்போம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். இங்கே நம்ம இதோ உன் தாய், இதோ உன் தாய் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இன்னைக்கு காலையில் ஒரு அம்மாட்ட ஒரு பொண்ணு, ஒரு சின்ன குழந்தை இருக்குது. அவங்களுடைய அம்மாட்ட கேட்டேன், இப்போ மகள் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். மகள் நல்லா இருக்கா அப்படின்னு சொன்னதோடு நிப்பாட்டுவாங்களா? என்ன சொல்லுவாங்க பெற்றோர்கள்? என்ன சொல்லுவாங்க? ஒரே சேட்டை பண்ணுறா, அதோட சேர்த்து ரொம்ப வாய் அப்படின்னு சொல்லுவா. என்ன அப்படி தான் சொல்லுவாங்க? ரொம்ப சேட்டை பண்ணுறா, ரொம்ப வாய். 5ஆம் வகுப்பு படிப்பான்னு நினைக்கிறேன். அப்போ என்ன வாய், என்ன சேட்டை அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே அவங்க சொன்னாங்க, அவங்க வீட்டுக்காரரு பெரியவங்க 2 பேரை பார்த்து, அதாவது அப்பா அம்மா இருப்பாங்கள்ல, அவங்கள்ட்ட ரொம்ப சத்தம் போட்டு பேசுனாங்களாம், சண்டை போடுற மாதிரி பேசுனாங்களாம். உடனே இந்த சின்ன பிள்ளை சொல்லிச்சான், ரெஸ்பெக்ட் த எல்டர்ஸ், அது என்னது, முதியவங்களை மதிக்கணும் அப்படின்னு சொன்னச்சான். இது வாய். இது முதியவங்களை மதிக்கணும்னு யார் சொன்னது? சின்ன பிள்ளை சொன்னது. இதை அம்மா என்ன சொல்கிறாங்க? வாய் அப்படின்னு சொல்கிறாங்க. வாயடிக்கிறா அப்படிங்கிறாங்க. இது வாயடிக்கிறதா? சரியா? இப்போ சொல்லிக் கொடுக்குறத என்ன பண்ணுறாங்க? சொல்லிக் கொடுக்குறத அவங்க தங்களுடைய உணர்வுக்கு இதுன்னு உடனடியாக வெளிப்படுத்திடுவாங்க. அப்போ அதே அடிப்படையில் உடனடியாக வெளிப்படுத்தக்கூடியவர்கள் தான் குழந்தைகள். அந்த குழந்தைகளை உற்சாகப்படுத்தி வளர்க்க வேண்டியது தான் ஒவ்வொரு தாயினுடைய கடமை. அந்த அடிப்படையில் அந்த தாய் என்பவள் முக்கியமானவள். விவிலியத்தில் ஒரு தாயை நம்ம பார்க்கலாம். ஒருவேளை அந்த பகுதியை நம்ம வாசிச்சிருக்கலாம், வாசிக்காமல் கூட விட்டுருக்கலாம். ஏன்னா அது சிலவருக்கு புரியாத பகுதியாகவே இருக்கும். 2 மக்கபேயர் 20வது அதிகாரத்தில் 2 மக்கபேயர் 20வது பாட்டுக்கும், ஆண்டவர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் அனைத்தையும் துணிவோடு தாங்கி கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை பற்றி போட்டிருக்கோம். இது யார் அப்படின்னு சொன்னால் 7 சகோதரர்களினுடைய தாய். 7 சகோதரர்களுடைய தாய். இந்த தாய் பெயர் சொல்லப்படாமல் இருந்துக்கும். இந்த தாய்க்கு பெயர் சொல்லப்படல. அன்னை மரியாளுக்கு பெயர் இருக்குல்ல, எலிசபெத்தம்மாளுக்கு பெயர் இருக்கு. இந்த தாயினுடைய பெயர் சொல்லப்படாது. சரியா? இன்னைக்கு நம்ம எல்லாருமே பெயர் சொல்லப்படணும்னு சொல்லிட்டு ஒரு சில காரியங்கள் செய்யணும். நம்ம எல்லாருமே பெயர் சொல்லப்படணும், என் பேர் சொல்லப்படணும், என் பேரை சொல்லணும்
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காரியங்கள் செய்யணும். ஆனால் இந்த தாய் பெயர் சொல்லப்படாதவளாக ஒரு சிறந்த தாயாக அன்னை மரியாளுக்கு முன்மாதிரியாக இருக்கின்றாள், முன்னோடியாக இருக்கின்றாள். சரியா? அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அரசன் அந்தியோக்கி எப்பிபானஸ், அந்த அரசன் அந்தியோக்கி எப்பிபானின், இந்த 2 மக்கபேரில் வரும். அந்தியோக்கி எப்பிபானின் அவருடைய காலத்தில் யூதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கிரேக்க பழக்க வழக்கங்களை பின்பற்றுமாறு கட்டாயப்படுத்தப்படுறாங்க. இப்போ நம்மளுக்குன்னு ஒரு வீட்டுக்குன்னு ஒரு பழக்க வழக்கம் இருக்கும். சரியா? திடீர்னு நீ வெளிநாட்டு பழக்க வழக்கத்தை தான் பின்பற்றணும்னு சொல்ல முடியுமா? நம்ம வீட்டில் நம்ம கையால் சாப்பிடுவோம், நீ ஸ்பூனில் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? என்ன நம்ம சில வீட்டில் சொல்லுவாங்கல்ல, சில வெளியூர்களில் வெளிநாட்டிலலாம் படிக்கிற பிள்ளைகள் இங்கே வந்தோடனே நாங்கள் ஸ்பூனில் தான் சாப்பிடுவோம் அப்படிங்க. என்ன கொஞ்சம் வசதியான பிள்ளைகள்லாம் என்ன சொல்லுவோம், நாங்கள் ஸ்பூனில் தான் சாப்பிடுவோம் அப்படின்னு. நம்மளுக்கு என்னமோ சாப்பிட தெரியாத மாதிரி அவங்க சொல்லுவாங்க. நம்ம சாப்பிடலாம் ஒழுங்காக சாப்பாடாது மாதிரி அவங்க கலாச்சாரத்தில் அவங்க ஸ்பூனில் சாப்பிடுவாங்க. நம்ம கலாச்சாரத்தில் நம்ம கையை ஒழுங்காக கழுவி இருக்கோம், அதனால் கையால் சாப்பிடுவாங்க. அவங்க கையை ஒழுங்காக கழுவலை, தண்ணி இல்லை. சரியா? அதனால் என்ன பண்ணுறாங்க, ஸ்பூனால் சாப்பிட்றாங்க. ஓகேவா? ரைட். அப்போது அரசன் அந்தியோக்கி எப்பிபானின் என்ன பண்ணுறான்னா, யூதர்களை கிரேக்க கலாச்சாரத்தை என்ன பண்ணும், பழக்க வழக்கங்களை பின்பற்றணும் அப்படின்னு சொல்கிறான். அதில் என்ன பண்பு அப்படின்னா, அந்த திருச்சட்ட மரபுக்கு எதிராக பன்றி இறைச்சியை சாப்பிட சொல்கிறான். யூதர்கள் பன்றி இறைச்சி சாப்பிட மாட்டாங்க, யூதர்கள் பன்றி இறைச்சி சாப்பிட மாட்டாங்க, கிரேக்கர்கள் பன்றி இறைச்சி சாப்பிடுவாங்க. அப்போ யூதர்களை என்ன பண்ணுறாப்புல, நீங்கள் பன்றி இறைச்சி சாப்பிடணும் அப்படின்னு சொல்ல முதலாக மறுப்பு தெரிவித்தவர் யார் அப்படின்னு சொன்னால், எலயாசர் அப்படிங்கிற ஒரு 90 வயது வயதானவர். 90 வயது வயதானவர் முதலாக மறுப்பு தெரிவிக்கிறார். எனது நான் பன்றி இறைச்சி சாப்பிட மாட்டேன். எதுக்காண்டி அப்படின்னு சொல்ல அவர் சொல்றாரு, தன் பொருட்டு இளைஞர்கள் நெறி பிறந்திடக்கூடாது, இளைஞர்கள் தவறிவிடக்கூடாது, இளைஞர்கள் யூத மரபு சட்டத்தை பின்பற்றாமல் இருந்துவிடக்கூடாது என்பதற்காக 90 வயது அப்படிப்பட்டவர் எலயாசர் இளைஞர்கள் இது பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இந்த யூத மரபுப்படி தான் நான் நடப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த வரிசையில் தான் எப்பிபானஸ் அந்தியோக்கி எப்பிபானஸ் என்ன பண்ணுறான்னா, ஒரு தாயை கூப்பிடுறான். அந்த தாயை கூப்பிட்டு 7 இளைஞர்கள் 2 பக்க பெயர் 7வது அதிகாரத்தில் வரும். சரியா? சகோதரர்கள் 7 சான்று அப்படின்னு வந்திருக்கா, சகோதரர் 7 சான்று. சரியா? அதில் அந்த தாயை புகழ்ந்து சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க, யாராவது வாசிங்க. 2 பக்க பேர் 7:20. எல்லாருக்கும் மேலாக அவருடைய தாய் மிகவும் போற்றுதற்குரியவர். இன்னைக்கு உங்கள்கிட்ட கேட்கணும், பிள்ளைகள்ட்டெல்லாம் கேட்கணும், உங்கள் தாய் மிகவும் போற்றுதற்குரியவங்களா? என்ன அமைதியாயிட்டிய, வீட்டுக்கு போனால் சாப்பாடு கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் மேலாக என் தாய் போற்றுதற்குரியவர் நம்ம சொல்லணும். என்ன இன்னைக்கு அன்னை மரியாதை இதோ உன் தாய், எதன் தாய் என்று சொல்லிட்டு இருக்கோம்ல, அதே மாதிரி நம்முடைய தாய் எப்படி இருந்தாலும் சரிதான், எல்லாருக்கும் மேலாக அவள் போற்றுதற்குரியவர். சொல்லுங்க எல்லாருக்கும் மேலாக என் தாய்னா இவங்க அன்னை மரியாள் இல்லை, உங்கள் சொந்த தாய். சரியா? என் தாய் போற்றுதற்குரியவர். தொடர்ந்து வாசிங்க. மேலும் புகழுக்குரியவர். ஒரு ஆள் வாசிங்க. என்ன ரெண்டு பேரும் வாசனை எனக்கு எக்கோ அடிக்க. ஆண்டவர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் அது அனைத்தையும் துணிவோடு என்னது நடந்தது, ஒரே நாளில் 7 பிள்ளைகள் செத்துருக்காங்க. யோசிச்சு பாருங்க.
ஒரே நாளில் 7 மகன்கள் இறக்கின்றார்கள். அந்த இறக்கின்ற நிகழ்வை பார்த்த பின்பும் துணிவோடு தாங்கிக் கொள்கின்றார். இந்த அடிப்படையில் தான் அன்னை மரியாளோடு ஒப்பிட்டு பேசப்படக்கூடிய அடிப்படையில் இந்த தாய் பெயர் சொல்லப்படாதவள். அன்புக்குரியவங்களை நீ யோசித்து பாருங்க, நம்ம வீட்டில் கணவன் இறந்துருவார், மகன் இறந்துருவாங்க, உழைக்கின்ற நபர் யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு தாயாக இருந்து கொண்டு பிள்ளைகளை வளர்த்தெடுக்கிறாள் பாருங்க. கணவனுக்குரிய ஆணுக்குரிய பண்பையும் பெண்ணுக்குரிய செயல்பாட்டையும் செய்து எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல, அவங்கள என்ன சொல்லுவோம்? ஊரில் என்ன சொல்லுவோம்? விதவை. இல்லைன்னா என்ன சொல்லுவோம்? கடவுளுடைய தண்டனை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவர்கள் அந்த கஷ்டத்திலும் என்ன பண்ணுவாங்க? பிள்ளைகளை வளர்த்தெடுப்பது, குடும்பத்தை பாதுகாப்பது, வேலை செஞ்சு போகணும். அவங்க அப்படி வேலை செய்ய போக சொல்லக்கூட யாரை பார்த்து சிரிச்சிட்டாலும் போச்சு, யார் கூடயாவது பேசிட்டா போச்சு, யாருக்கிட்டையாவது பழகிட்டா போச்சு. தப்பா கை கால் மூக்கு வச்சு பேசிடுவாங்க. என்ன இவ்வளத்தையும் தாங்கி கொண்டு ஒரு தாயாக என்ன பண்ணுறாங்க? உயர்ந்து நிற்கிறாங்க போங்க. அவங்க நம்ம தாய் எல்லாவருக்கும் மேலாக போற்றுதற்குரியவர், புகழ்வதற்குரியவர்களா? அதே போல் அப்படிப்பட்ட பெண்மணிகள் எல்லோரும் எல்லாருக்கும் மேலாக போற்றுதற்குரியவர்கள், புகழுதற்குரியவர்கள். நம்ம அவங்களுக்கு என்னைக்காட்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறோமா? அவங்கள நினச்சி யோசிச்சு பாருங்க. நீங்கள் இவ்வளோ கஷ்டத்துலேயும் நல்லா செய்கிறீங்க, இவ்வளோ கஷ்டத்துலேயும் உங்கள் குடும்பத்தை உங்கள் பிள்ளைய பாதுகாக்கிறீங்க, கரை சேர்த்துருக்கீங்க, படிக்க வச்சுருக்கீங்க. எத்தனை குடும்பங்கள் இருக்குது. இத்தனை குடும்பங்களையும் நீங்கள் யோசித்து பார்த்தது உண்டா? யோசித்து பார்ப்பதற்கு தான் அன்னை மரியாள் இருக்கின்றான். சூசேப்பர் இறந்த பின்பு ஒரு மகனை உற்சாகத்தோடு என்ன பண்ணுறாங்க? வளர்க்குறாங்க. அப்போ அப்படிப்பட்ட பெண்மணி அவள் கருவை தாங்கும் பொழுதும் ஏளனப்படுத்தப்பட்டாள், கரு பிறந்த பிறகும் ஏளனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றாள். அப்படிப்பட்ட தாய் தான் நம் தாயாக இருக்கின்றாள். இப்படிப்பட்ட தாய் இங்கே இருக்காங்க, நம்ம ஊரில் இருப்பாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க இருப்பாங்க. இவங்களெல்லாம் நம்ம பெருமையாக பார்க்கணும், வியப்பாக பார்க்கணும், ஆச்சரியமாக பார்க்கணும். என்ன அப்படிப்பட்ட ஆச்சரியத்துக்குரியவர்களை பார்க்க வேண்டும். சரியா? ரைட்டு. அவங்க துணிவோடு தாங்கி கொண்டார்கள். அப்போ இந்த அந்தியோக்கு எப்பிஃபானஸ் என்ன சொல்கிறான்? 6 பேரையும் கொள்கிறான். அப்போ 6 பேரையும் கொண்ட உடனே இவனுக்கு என்னது, யாருமே என்ன பண்ண மாட்டான்? பன்றி இறைச்சியை சாப்பிட மாட்டான். 6 மகன்களும் சாப்பிட மாட்டான். அப்போ அம்மாட்ட சொல்லி இளைய மகன்கிட்ட அறிவுரை சொல்ல வைப்போம். அம்மாட்ட சொல்லி இளைய மகன்கிட்ட 2 மக்கபேயர் 7:26 வாசிங்க. 2 மக்கபேயர் 7:26. அவன் என்னது, இவங்க அவன் மன்னன் கேட்டுக்கிட்டான்னு சொல்லிட்டு அந்த தாய் இணங்க வைக்க என்ன பண்ணுறாரு? இது பண்ணுறாரு, சம்மதிச்சார். சம்மதிச்சுட்டு தொடர்ந்து வாசிங்க. அந்த கொடுங்கோலனை ஏளனம் செய்தவளாய் தன் மகன் பக்கம் குனிந்தவாறு தாய்மொழியில் என் மீது இரக்கம் கொள். பாருங்க, அப்படி இயல்பாக எழுதியிருக்காங்களா? என்ன விபலியத்தை 9 மாதம் சுமந்தேன் அப்படின்னு சொல்லி. ரைட். பொம்பளை பிள்ளை 10 மாதம், பொம்பளை பிள்ளை 10 மாதம் இருப்பாங்களாம், ஆம்பளை பிள்ளை தான் 9 மாதம் தான் இருப்பாங்களாம். சக்குன்னு ஓடி வந்துடுவானு. இந்த ஊர் வயிற்றுக்குள்ளேயே இருக்கிறது கஷ்டம்டா, வெளியே வாடன்னு வந்துடுவானு. பொம்பளை பிள்ளை 10 மாதம் உட்காந்துருக்கும்ல.
ம் 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 விண்ணையும் மண்ணையும் பார், அடுத்தவற்றில் உள்ள அனைத்தையும் உற்று நோக்கு. ம் 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 உண்டாக்கவில்லை. ம் ம் வெறுமையிலிருந்து தான் உண்டாக்கினார். மனித இனத்தையும் வெறுமையிலிருந்து தான் உண்டாக்கினார் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறார். பிறப்பு நம்ம தொடக்க கால வரலாற அவங்க சொல்றாங்க. சரி சொல்லுங்க. கொலைஞனுக்கு அஞ்சாதே. ஆ உன் சகோதரனுக்கு ஏற்றவன் என்ன மெய்ப்பித்து காட்டி. இளைய மகன் 6 பையன் செத்து போயிட்டாங்க. 7வது பையன் ஒரே நாளில் சாவ போகிறான். நீ ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு மன்னன். வாய்ப்பு கொடுக்க சொல்ல ஒரு தாயாக என்ன பண்ணணும்? அவனை சரி கட்டுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஆனால் சரி கட்டுறதுக்கு முயற்சி பண்ணல. தன்னுடைய யூத மரபுப்படி நடக்கணும், யூத சட்டப்படி நடக்கணும், குடும்ப வழக்கப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? அந்த மகனை பலியிட உற்சாகப்படுத்தி பலியிட தயாராகின்றாள். நமக்குன்னு ஒரு மரபு இருக்கு. என்ன, கத்தோலிக்கருக்குன்னு ஒரு மரபு, நம் குடும்பத்துக்குன்னு ஒரு மரபு. அந்த மரபை பின்பற்ற வேண்டும். அந்த மரபுக்கு எதிராக செயல்படக்கூடாது. ஒவ்வொரு குடும்பத்துக்குன்னு ஒரு மரபு இருக்கும், ஒரு பழக்க வழக்கம் இருக்கும். அந்த பழக்க வழக்கத்திற்கு ஏற்றபடி நான் குழந்தையாக இருக்கின்றேனா, ஒரு மகளாக இருக்கின்றேனா? யோசிச்சு பாருங்க. என் குடும்பத்துக்கு ஏற்ற பழக்க வழக்கப்படி, என் கத்தோலிக்க திரு அவைக்கு ஏற்ற பழக்க வழக்கப்படி நான் ஒரு மரபோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா, இல்லைனா என்னுடைய பண்புகளை விட்டு வேறு ஒரு சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? ரைட்டா? அப்போ அவங்களை உற்சாகப்படுத்தி என்ன பண்ணுறாங்க? இளைய மகனாக இருந்தாலும் பரவாயில்ல, அவன் இந்த உலகத்தை விட்டு போனாலும் பரவாயில்ல, அவன் மரபுப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகப்படுத்தக்கூடியவள் தான் தாய். அந்த 2 மக்கபேயர் 6 இதில் வர்ற தாய் பெயர் சொல்லப்படாதவள், ஆனால் எழுதப்பட்டிருக்கிறார். அவர் முக்கியமானவராக எழுதப்படுகிறார். தொடர்ந்து வாசித்தோம்னா, இளையவன் கொடூரமாய் வதைக்கப்பட்டான், மக்களை தொடர்ந்து தாயும் இறந்து போனான். கொடூரமாக இறந்து போனான். அன்புக்குரியவர்களே, யோசிச்சு பாருங்க. இதை அன்னை மரியாதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த பாடுகளுடைய சிலுவை யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் பார்க்குறோம். எங்க அந்த சிலுவையினுடைய அருகிலே யார் நிற்கிறா? வாசிங்க. அந்த இயேசுவினுடைய சிலுவை அருகில் இயேசுவினுடைய தாய் நிற்கின்றாள். அப்போ அந்த வேதனைப்படுகின்ற அந்த தருணத்திலே அந்த 7 மகன்கள் வேதனை பெற்ற பொழுது இந்த தாய் இருந்தது போல அன்னை மரியாளும் நிற்கின்றாள். இன்னைக்கு உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய பிரச்சனைகள் ஒவ்வொன்றிலும் உங்கள் தாய் கூட இருக்கிறாங்க. நீ பரீட்சைக்காண்டி படிக்கிற, நீ வேலைக்காண்டி முயற்சி பண்ணுற, உன்னுடைய குடும்பத்தினுடைய வாழ்வு உயர வேண்டும் இதான் சூழ்நிலையை முயற்சி பண்ணுறனா, உன் தாய் உன்னோடு இருக்கின்றாள். அது மண்ணகத்தாயாக இருந்தாலும் சரி, விண்ணகத்தாயாக இருந்தாலும் சரி, அவள் உன்னோடு இருக்கின்றாள். எங்கள் அம்மா என் கூடயே இல்லை, நான் படிக்க சொல்ல எங்கள் அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், எங்கள் அம்மாவுக்கு புரிஞ்சுக்கொள்ளவே முடியல. நிறைய பொம்பளை பிள்ளைகள் சொல்லுது, என்னை புரிஞ்சுக்கொள்ளவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு குழந்தையை அணுவாய் தெரிந்தவள். உன் தாய் அதை வேற வெளிப்படுத்தாமல் இருக்கலாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளாகவே அந்த துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாள். ஒவ்வொரு பெண் பிள்ளையும் பெற்றுவிட்டு அந்த பிள்ளையை எப்படி கரை சேர்ப்பது, அவளுடைய வாழ்வை எப்படி உயர்த்துவது என்று ஒவ்வொரு நாளும் உள்ளத்துக்குள்ளே சிந்தித்து வந்து கொண்டே இருப்பாள். அன்னை மரியாள் சிந்தித்து வந்தது போல நம்ம வாசிப்போம். லூக்கா நற்செய்தி 2:35. வாசிங்க.
ஊடுருவும். சரியா? அது உள்ளத்திலே சிந்தித்து வருங்கள். அதே போலதான் நம்முடைய தாயும் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து வருகின்றார்கள். அப்படிப்பட்ட தாய்க்கு நாம் என்ன மதிப்பு கொடுக்கிறோம், என்ன புகழ்ச்சி கொடுக்குறோம், என்ன பெருமை கொடுக்குறோம்? நீங்களும் தாயாகுங்க. இப்போ உள்ள தாய்க்கு நம்ம என்ன பெருமை கொடுக்குறோம்? அன்னை மரியாளுக்கு பெருமை கொடுத்தால் போதுமா? இந்த மண்ணகத்தில் வாழ்கின்ற தாய்கள், அது எங்கள் அம்மாவாக இருந்தால் சத்தான், இன்னொருத்தர் அம்மாவாக இருந்தால் சத்தான், அவங்கள் தன்னுடைய மகனை கஷ்டப்பட்டு வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குரிய பெருமையை, புகழ்ச்சியை கொடுக்கின்றோமா? மரியாதையை கொடுக்கின்றோமா? எனவே இந்த நாளிலே அதை யோசித்து பார்ப்பதற்கு தான் ஆண்டவர் அழைக்கின்றார். இதோ உன் தாய், இதோ உன் தாய் என்று நாம் வாசித்தால் மட்டும் போதாது. இந்த உலகத்தில் உள்ள தாய்கள் எல்லாரையும் மதிக்கக்கூடிய அடிப்படையில் இருக்க வேண்டும். அவருடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள் இவற்றையெல்லாம் உயர்வாக எண்ணக்கூடிய அடிப்படையில் இருக்க வேண்டும். நீங்களும் தாயாகும் பொழுது அந்த எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் இவையும் உயர்ந்தவையாக இருப்பதற்கு இந்த நாளிலே அன்னை மரியாள் வழியாக மன்றாடுவோம். ஆமென். அமலோற்ப மாதா சபையிலே புதிய பொறுப்பினர்களாக நியமனம் செய்யப்பட இருக்கக்கூடிய செல்வி நியூனா, செல்வி ரோஸ்மேரி, செல்வி ஜோனிஸ் மெல்பா முன் வருக. இறைவனின் உயர் ஆராதனைக்காகவும் புனித அமலோற்ப மாதா சபையின் மாண்புக்காகவும் இச்சபையின் ஞான நன்மைக்காகவும் தூய ஆவியாரின் உதவியை மன்றாடி சபையோரின் ஆலோசனைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறுப்பாளர்கள், தலைவி, துணைத் தலைவி, செயலர், பொருளாளர் முன்வருக. நீங்கள் அமலோற்ப மாதா சபையிலே பொறுப்பாளர்களாக மனமு வந்து விருப்பத்தோடு சிறப்பாக சபை ஒழுங்குகளையும் சபை உறுப்பினர்களையும் கண்காணித்து நல்ல முறையிலே அன்னை மரியாளினுடைய மகிமையை மேன்மைப்படுத்துவேன் என்று உறுதி கூறுகிறீர்களா? உறுதி கொள்கிறோம். இந்த சபையினுடைய பொறுப்புகளை தலைமையில் சுமத்தப்பட்ட பணி என்று கருதாமல் ஆண்டவரிடமிருந்து கொடுக்கப்பட்ட பணி என்பதை உணர்ந்து உங்கள் முழு தியாகத்தோடு மகிழ்ச்சி நிறைந்த மன நிறைவோடு இந்த சபையில் உள்ள கடமைகள், செயல் திட்டங்கள் அனைவற்றையும் நிறைவேற்றுவேன் என்று உறுதி கூறுகிறீர்களா? உறுதி கூறுகிறோம். தலைவி செல்வி நியூனா, அன்பு மகளே, புனித அமலோற்ப மாதாவின் அருளால் உனக்கு கொடுக்கப்படும் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள். உன் கடமைகளையும் சபை ஒழுங்குகளையும் நுணுக்கமாக கடைபிடிப்பதோடு உன் நற்செயல்களாலும் சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு ஒரு மேல்வரி சட்டமாக விளங்க வாக்களிக்கிறீரா? வாக்களிக்கிறேன். அதற்கு எனக்கு புனித அமலோற்ப மாதா உதவி செய்வார்களாக. ஆமேன். செயலர் துணைத் தலைவி செல்வி ரோஸ்மேரி, அன்பு மகளே, புனித அமலோற்ப மாதாவின் அருளால் உமக்கு கொடுக்கப்படும் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள். சபையை நடத்துவதிலும் ஆலோசனை கூறுவதிலும் தலைவிக்கு உதவி புரிவது உமது கடமை. இறை அருளின் உதவியால் உனது சொல்லாலும் செயலாலும் சபையின் ஞான நன்மை வளர செய்ய வாக்களிக்கிறாயா? செயலர் செல்வி ஜோனிஸ் மெல்பா, அன்பு மகளே, புனித அமலோற்ப மாதாவின் அருளால் உனக்கு கொடுக்கப்படும் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள். சபையை நடத்தும் அருள் பணியாளர், தலைவி, அருள் சகோதரி இவர்களோடு இணைந்து சபையின் ஞான நன்மைகளுக்காக உழைக்கவும், எழுத வேண்டிய அனைத்தையும் நுணுக்கமாக எழுதி வைத்து கவனமாக காக்கவும் வாக்களிக்கிறாயா? அப்படியே வாக்களிக்கிறேன். புனித அமலோற்ப மாதாவே உதவி செய்வதாக. நீங்கள் கொடுத்த சபையின் முன்னால் கொடுத்த வாக்குறுதிகளுக்கு ஏற்ப
திருச்சபையின் முன்னால் உங்களை அமலோற்ப மாதா சபையின் பொறுப்பாளர்களாக அங்கீகாரம் செய்கிறேன். உங்கள் பொறுப்பை அன்போடு ஏற்றுக்கொண்டதன் அடையாளமாக ஒப்புக்கொடுக்கும் மன்றாட்டை சொல்லுங்கள். அருள்மிகு அன்னையே, இறைவனின் தாயே, நான் உம்மை பாதுகாவலியாகவும் பரிந்துரைப்பவர்களாகவும் வழிகாட்டியாகவும் தெரிந்து கொள்கிறேன். உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவையும் உம்மையும் விட்டு ஒருபோதும் பிரிய மாட்டேன் என்றும், உம்முடைய திருமகனின் மாட்சிக்கும் உமது பேரன்புக்கும் முரணாக எதையும் நினைக்கவோ சொல்லவோ செய்யவோ மாட்டேன் என்றும் உறுதியாக தீர்மானிக்கின்றேன். ஆதலால் உம் திருமகனின் அடியாராகவும் உம்முடைய பிள்ளைகளாகவும் என்னை ஏற்றுக்கொள்வீராக. உம்மை போல் இறை வார்த்தையில் ஊன்றி திளைக்கவும், உம் மகன் சொல்வது போல் எல்லாம் செய்யவும் என்னை தூண்டியருளும். என் வாழ்வின் நிறைவில் எனக்கு துணை புரியும். ஆமேன். அனைவரும் பாட வேண்டியது ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா திருச்சபையை வழிநடத்தும் ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள், பொது நிலையினர் அனைவரும் உம் கட்டளைகளில் முதன்மையானது அன்பு என்பதை உணர்ந்து பொது மக்களிடையே உம் அன்பினை கற்பித்து உம் வழியில் அனைவரையும் நடத்தி சென்றிட தேவையான அருளை பொழிந்து வழங்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
பெற்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் கீழ்ப்படிந்து வாழவும் நல்ல வேலை வாய்ப்பினை வழங்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதி நோச்சேம் இறைவா, அனைத்து நாடுகளையும் உம் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். வாழ்க்கை என்பது விட்டு கொடுப்பதிலும் சமாதான உணர்விலும் என்பதனை உணர்ந்து நாட்டு மக்களின் நலனில் அக்கறை கொண்டு சண்டை சச்சரவின்றி பொறுமையோடும் பிரச்சனைகளை கைக்கொள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். தூயவரை, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமக்கு முன்பாக சொல்லி ஜெபித்த எல்லா காரியங்களையும் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். பக்கமன் 87, பக்கமன் 87. இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. பறந்து திரியும் பறவைகள், அலை பாயும் கடல்வாழ் விலங்குகள், ஆற்றும் கடலும் கார்முகி வானவில்லும் நிலவும் விண்மீன்களும், இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கோடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கோடைகளே. நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி இல்லாமல தந்தையாய் இறைவனை கேட்டு தாங்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையினின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னிமரியாவின் அமலோற்பு பெருவிழாவில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் மீட்பின் பழிபொருளை மனம் இறங்கி ஏற்றருளும். அவரை மாசுகள் அனைத்திலுமிருந்து நீர் உமது அருளால் முன்னரே காப்பாற்றியது போல
அவரது பரிந்துரையால் நாங்கள் குற்றம் அனைத்திலுமிருந்து விடுதலை பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். புனிதமிக்க கன்னிமரியாவை பிறப்பு நிலை பாவத்தின் மாசுகள் அனைத்திலிருந்து காப்பாற்றினி. உமது நிறையருளால் அவரை அணி செய்து உம் திருமகனுக்கு ஏற்ற அன்னையாக அவரை முன்னேற்பாடு செய்தி. அம்மகனுடைய மணமகளாகிய மாசு மறுவற்ற எழில் மிகுந்த திரு அவையின் பிறப்பை முன்னறிவித்தீ. ஏனெனில் புனிதமிக்க கன்னியே, எங்கள் பாவங்களை போக்கும் மாசற்ற செம்மறியான உம் திருமகனை எங்களுக்கு தருபவராகும். மற்ற எல்லாருக்கும் மேலாக அக்கன்னியே உம் மக்களுக்காக பரிந்துரைப்பவராகும். புனித வாழ்வின் முன்மாதிரியாகவும் விளங்க செய்தி. ஆகவே வானதுத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாகும். அவர் பாடுபட உளம் கடிது தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கண்டு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆண்டவருக்கு முன்பாக இருக்கின்றோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த நாள் முழுவதும் நம்மை பாதுகாத்து இந்த நாளில் இந்நேரம் வரை நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவும் நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பெற்றோர், நம்முடைய எதிர்பார்ப்புகள், இன்றைய நாளை சிறப்பிக்கின்ற அமலோற்ப மாதா சபை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய திருச்சபை, அதை வழிநடத்தக்கூடிய நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ், நம்முடைய ஆயர் ஸ்டீபன், நம்முடைய அருள் பணியாளர்கள், அருள் அன்னையர்கள் ஒவ்வொருவருக்காகவும் கொண்டாடுவோம். இறந்தவர்களை நினைத்து பார்ப்போம். அவர்கள் நிலை வாழ்வு பெற கொண்டாடுவோம். நம்முடைய தாய் அன்னை மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், தூயவர்கள் நமக்காக அன்றாட பரிந்து பேசுகின்றார்கள். அவர் நன்றியோடு நினைத்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் என்ற உணர்வை பெறுவோம். அவருக்கு புகழ் பாடுவோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுள் நம்முடைய தந்தை, நம்மளுடைய பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு நம் தந்தையை நோக்கி நம் ஜெபங்களை ஏறெடுத்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களுக்கு விடுதலை அளித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடிவுள்ள அருளம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராய் இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதலுக்கு முனைந்தீரே. இது உங்கள் கூடி வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய குற்றம் குறைகளை பாராமல் இவருடைய உண்மையான நம்பிக்கை இந்த வழிபாட்டை கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதியும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் எல்லா நலன்களையும் அளித்திட திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அந்த அமைதியை மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவம்
செம்மறியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆண்டவர் நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். பக்கமன் 175, பக்கமன் 175. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா, தாயாக அன்பு செய்யும் இன்னுய் நீதானையா, செய்யாக நம்பி வந்தேன் வாழ்வில் ஒளியேற்றவா. கலந்தாலே போதும் மின் வாசல் அறைந்திடுவே, நான் என்றும் உன் சாயல் தானே, உன் கோவில் குடிகொள்ள நீ வா, நான் என்றும் உன் சாயல் தானே, உன் கோவில் குடிகொள்ள நீ வா, தாயாக அன்பு செய்யும் இன்னுயிர் நீதானையா,
வழிகாட்டியாகவும் தெரிந்து கொள்கிறேன். உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவையும் உம்மையும் விட்டு ஒருபோதும் பிரிய மாட்டேன் என்றும், உம்முடைய திருமகனின் மகிமைக்கும் உமது பேரன்புக்கும் முரணாக எதையும் நினைக்கவோ சொல்லவோ செய்யவோ மாட்டேன் என்றும் உறுதியாக தீர்மானிக்கிறேன். ஆதலால் என்றென்றைக்கும் உமது திருமகனின் அடியாளாகவும் உம்முடைய பிள்ளைகளாகவும் என்னை ஏற்றுக்கொள்வீராக. உம்மை போல் இறைவார்த்தையில் ஊன்றி திளைக்கவும், உம் மகன் சொல்வது போல் எல்லாம் செய்யவும் என்னை தூண்டியருளும். என் வாழ்வின் நிறைவில் எனக்கு துணை புரியும். ஆமேன். இன்றைய விழா சிறப்பிக்க வழியாக ஒளியாக அன்பாகி அருளாகி ஆதியும் அந்தமுமாகி எந்நாளும் எங்களை வழிநடத்தும் இறைவா, உமக்கு நாவினைக்க எங்களது நன்றியை காணிக்கையாக்குகின்றோம். எளிமையின் இலக்கணமாய் என்றும் தோழமை உணர்வுடன் இறைபக்தியில் வழிநடத்தி செல்லும் எம் பங்கு தந்தை அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்து அவர்களுக்கு எம் சபை தலைவி பொன்னாடை அணிவிப்பார்களாக. இன்றைய நாளில் நம் பங்கு தந்தையுடன் இணைந்து இத்திருப்பலியை நிறைவேற்றி எங்களுக்காக இறைவேண்டல் செய்த அருள் தந்தை கிராசியஸ் அவர்களுக்கு எங்களது சபை குழுவில் உள்ளவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். இளம் பெண்களாகிய எங்களை ஒருங்கிணைத்து நாங்களும் இறைபக்தியில் வளர அன்னை மரியாளை போல பிறரன்பு பணிபுரிய அமலோற்ப மாதா சபையை தோற்றுவித்த நம் முன்னாள் பங்கு தந்தை அமலதாஸ் அவர்களையும் இந்நாளில் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடன் இணைந்து எங்களில் ஒருவராக இருந்து எங்களுக்கு தேவையான அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்கி எங்களை பிறரன்பு பணியில் ஆர்வமுடன் செயல்பட எங்களை உற்சாகமூட்டி வழிநடத்தும் அருட்சகோதரி சசி அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்திருப்பலியில் கலந்து கொண்டு எங்களுக்காக இறைவனிடம் ஜெபித்த இறைமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். அன்புக்குரியவர்களே, இன்றைய மாதா சபை நமது ஊரிலே திருவிழாவை சிறப்பு செய்த நமது மாதா சபையினர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். சிறப்பாக இந்த ஆண்டு 3 பொறுப்பாளர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். எனவே 3 பொறுப்பாளர்கள்: தலைவி செல்வி நியூனா, துணை தலைவி செல்வி ரோஸ்மேரி, செயலர் செல்வி ஜோனிஸ் மெல்பா அவர்களுக்கு நம் அனைவர் சார்பாக நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். பழைய தலைவிகளாக பழைய பொறுப்பாளர்களாக இருந்த தலைவி, துணைத் தலைவி, செயலர் அவர்களுக்கு நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாம் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாளை திருப்பலியை தலைமையேற்று சிறப்பித்த அருட்தந்தை கிராசியஸ் மைக்கேல் அடிகளார் அவர்கள், எனது வகுப்பு தோழர் தந்தை அவர்கள் நமது மங்களகிரி மறைமாவட்ட டிவைன் தியான இல்லத்திலே இயக்குனர் தந்தையாக இருந்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே தந்தை அவர்கள் இந்த நாளிலே வந்து இதோ உம் தாய் என்று அருமையாக விவிலிய பின்னணியிலே நல்ல மறையுரையாற்றி நமக்காக ஜெபித்து இந்த திருவிழா திருப்பலியை தலைமையேற்று சிறப்பு செய்திருக்கிறார்கள். எனவே அருட்தந்தை
கிராசிஸ் மைக்கேல் அடிலார் அவர்களுக்கு நம் அனைவர் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, நமது பங்கிலே நமது ஊரிலே புதிதாக திருமணமாகி புதிய குடும்பமாக இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் நமது ஊரிலே பங்கு சமூகமாக அன்பியத்திலே இணைய இருக்கின்ற மணமகன் பிரவீன் மற்றும் மணமகள் கேத்ரின் இவர்களை நமது அன்பிய சமூகத்திற்கும் நமது ஊரில் உள்ள இறைமக்கள் குடும்பத்திற்கும் வருக வருக என்று வரவேற்று இந்த ஒரு சிறிய நினைவு பரிசை நமது ஊர் நிர்வாகம் இறைமக்கள் சார்பாகவும் இளைஞர் குழு சார்பாகவும் வழங்குகிறோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, புனித மரியாவின் உற்பவத்தில் அவரை மாசுகளிலிருந்து தனிப்பட்ட முறையில் காப்பாற்றினீரே. நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு அப்பாவ காயங்களிலிருந்து எங்களுக்கு நலம் அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனை ஆசி பெற்றவர்களாய் அந்த ஆசிரை பிறருக்கு கொடுக்கக்கூடியவர்களாய் சென்று வாழ்வோம். வாழ்வின்படி தொடர்கிறது. இறைவனுக்கு நன்றி. பக்கம் எண் 315. பக்கம் எண் 315. மாந்தரின் அன்னை நான் உன்னை பாடிடுவேன், மனம் மகிழ்ந்திட வாழ்த்திடுவேன். வானக அரசி மாந்தரின் அன்னை நான் உன்னை பாடிடுவேன், மனம் மகிழ்ந்திட வாழ்த்திடுவேன். அலகையின் தலை மீதித்தாய்வின் மன்னனைய மக்களித்தாய். வானக அரசி மாந்தரின் அன்னை நான் உன்னை பாடிடுவேன், மனம் மகிழ்ந்திட வாழ்த்திடுவேன். புனித அமலோற்பவ அன்னையே, புனித அமலோற்பவ அன்னையே, புனித அமலோற்பவ அன்னையே,
அஜிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலேன். ஆமேன்.